அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யாரை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு போட்ட ஜியா நகரில் உள்ள மனோகரா பூபதி, அந்த மனிதரை பற்றி தான் நிச்சயமாக ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு நபர் என்றே சொல்லலாம். ஏன்னா அனைவருக்கும் உணவை கொடுத்து கொடுத்து வள்ளலாகவே வாழ்ந்து முடித்திருக்காரு திரு மனோகரா பூபதி அவர்கள். உணவு வழங்குபவர் கடவுளுக்கு சமம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அதுபோல தான் அவர் மறைந்தாலும் அவரை பற்றி மக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய சேவையை அவருடைய மகன் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை சேவைகளை நிலைநாட்டி வந்து கொண்டே இருக்கிறார். மனோகரா பூபதி அவர்கள் அவருடைய தலையாய கொள்கை என்ன பத்தினா, தட்டை நிரப்பு புத்தகத்தை திற. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் புத்தகத்தை படிங்க, கல்வியில் வளர்ச்சி அடைங்க. இதுதான் அவருடைய கொள்கையாகவே மனிதர் வாழ்ந்து மறைந்திருக்காரு. சென்னையில் தினந்தோறும் ஏழை மக்களுக்கு உணவை பரிமாறி தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்காரு திரு மனோகரா பூபதி அவர்கள். அவருடைய இளைய மகன் திரு ஹரி பிரபு அவர்கள் அப்பாவுடைய பணியை தொடர்ச்சியாக செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். தற்போது கூட தேர்தல் டைமில் கூட அந்த டைமில் வாகனத்தெல்லாம், அவருடைய வாகனத்தை மறித்து வாகன தணிக்கையாளர்கள் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்கிறாங்க. அதை மீறி வேறொரு வாகனத்தை கொண்டு வந்து அந்த வாகனத்தில் இருக்கிற அந்த உணவு வகைகளை பொதுமக்களுக்கு வேறு வாகனத்தில் கொண்டு சென்று உணவை பரிமாறியிருக்காரு. இந்த செயல்பாடு தான் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பேசப்பட்டு வருகிறது. பலரும் பாராட்டி வருகிறார்கள். இது போன்ற மனசு யாருக்கு வரும்? யாருக்குமே அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா தன்னுடைய வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பறிமுதல் செய்கிறார்கள். இது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அந்த உணவு போதுன்னு தெரிஞ்சும் வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஆனால் வேறொரு வாகனத்தை கொண்டு வந்து அந்த உணவை கரெக்டான டைமில் கொண்டு போயிட்டு உணவை பரிமாறி இருக்காரு. நிச்சயமாக ஹரி பிரபு சார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டலை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது போன்று இந்த உயர்ந்த உள்ளதான் உங்களை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும். உங்களுடைய பணி தொடர வேண்டும். யார் என்ன மிரட்டல் விடுத்தாலும் பொதுமக்களுடைய சேவை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே நியாயம் நீதி தான் ஜெயிக்கும். ஒரு உணவை எவன் ஒருவன் தடுக்கிறானோ அவனுக்கு உணவே கிடைக்காது. இதுதான் யதார்த்தம். அதுபோன்றுதான் அப்பாவுடைய சேவையை திரு ஹரிபிரபு அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை நிதியாக வழங்கி கொண்டே வருகிறார். இது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தின் முயற்சி என்று நான் சொல்லலாம். அதுதான் பார்க்கப்படுகிறது. சமூக சேவர்கள் அதுதான் பாராட்டுறாங்க. தொடர்ச்சியாக அவர் ஏழை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு கல்வி அவர்களும் படிக்க வேண்டும், பின்தங்கிய மாணவர்களும் அவர்களும் படிக்க வேண்டும் என்ற நிலையை கருத்தில் கொண்டு அவர் தொடர்ச்சியாக இந்த உதவியை வழங்கி வருகிறார் அப்படின்னு பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள், நன்றியை தெரிவிக்கிறார்கள். இது போன்ற ஒரு நல்ல மனிதர் நிச்சயமாக பல வருடங்களாக இந்த சேவை தொடர வேண்டும். அவருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். ஹரி பிரபு அவர்களுடைய சேவை பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர வேண்டும் அவருடைய சேவை. நன்றி, வணக்கம்.